வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, போன கிளாஸில் 10th உடைய சோசியல் சயின்ஸை வீடியோவை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7வது புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸு, ஓகேங்களா, அதாவது சயின்ஸை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். 7வது புக்கில் இருக்கிற ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சேர்ந்து வீடியோவாக போட போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்க சயின்ஸு 7வது புக்கில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, வினா வங்கி. சயின்ஸு 7வது புக்கில் இருக்கக்கூடிய வினா வங்கி, ஓகேங்களா. பாருங்கள், பேரண்டத்தின் முதன்மையால் காணப்படும் அணு. பேரண்டத்தின் முதன்மையாக காணப்படும் அணுவாகும். ஓகேங்களா, பேரண்டத்தில் காணப்படும் அணு எது அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிற அணு தான் இருக்குது. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஒரு வானிலை அலகு அப்படின்னா, ஓகேங்களா, 1.496 × 1011 மீட்டர். அப்போ 4 கமா. அடுத்து பாருங்கள், ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது, ஓகேங்களா, 9.46 × 1015 மீட்டர், 3 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர், 2 கமா. ஒரு நேனோமீட்டர் அப்படிங்கிறது 1 × 10⁻⁻9 மீட்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 கமா 3 கமா 2 கமா 1. ஓகேங்களா, ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3. தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர். தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் பாயில். தனிமம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். ஆன்சர் பி. ஓகேங்களா, மண்ணெண்ணெயின் அடர்த்தி என்ன? மண்ணெண்ணெயினுடைய அடர்த்தி, ஓகேங்களா, 800 kg/m3. அடுத்தது கொஷின் நம்பர் 5 பாருங்கள். நெப்டியூன் சூரியனிலிருந்து பூமிக்கு இருக்கும் தொலைவில் உள்ளது? எத்தனை மடங்கு தொலைவில் இருக்குன்னா 30 மடங்கு தொலைவில் இருக்குது. அதாவது நெப்டியூனும் சூரியனுக்கோட தொலைவு எவ்வளோனா 30 மடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 6வது கொஷின். ஒவ்வொரு வருடமும் நமது உடம்பில் உள்ள செல்கள் எத்தனை சதவீதம் செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா 98% செல்கள் இறந்து புது செல்கள் உருவாகின. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கன்னா கொஷின் நம்பர் 7. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பரப்பை எதனை பயன்படுத்தி காணலாம்? ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பை எதனை பயன்படுத்தி காணலாம் அப்படின்னா வரைபடத்தாள். ஆன்சர் டி, வரைபடத்தாள். மின் அற்ற அணு எது? ஓகேங்களா, நியூட்ரான். மின் அற்ற அணு எதுனா நியூட்ரான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நடை வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 1.4 மீட்டர்/வினாடி. அப்போ 2 கமா. விழும் மலைத்துளியின் வேகம் 3லிருந்து 10 வரை மீட்டர்/வினாடி. ஒரு பூனையின் வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மீட்டர்/வினாடி. அப்போ 4 கமா. அடுத்தது பயணிகள் விமான வேகம் 180 மீட்டர்/வினாடி. ஓகேங்களா, அப்போ 2 கமா 3 கமா 4 கமா 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ராக்கெட்டினுடைய வேகம் எவ்வளவு? ராக்கெட்டின் வேகம் எவ்வளவுனா, ஓகேங்களா, 5200 மீட்டர்/வினாடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா, ஜே தாம்சன் அணுவினை எந்த பழத்துடன் ஒப்பிட்டார்? ஜே தாம்சன் அணுவினை எந்த பழத்துடன் ஒப்பிட்டார் அப்படின்னா தர்பூசணி. ஜே தாம்சன் அணுவினை எந்த பழத்துடன் ஒப்பிட்டார்னா தர்பூசணி. ஒளி ஆண்டு என்பது எதன் அலகு? தொலைவு. ஒளி ஆண்டு என்பது எதன் அலகுனா தொலைவு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 13. பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 13. பொறுத்துக. ஓகேங்களா, ஓரணு மூலக்கூறுனா மந்தவாயு. 4 கமா. ஈரணு மூலக்கூறுனா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், 1 கமா.
மூவணு மூலக்கூறு அப்படின்னா ஓசோன் படலம், சல்பர் டை ஆக்சைடு 3 கமா. அடுத்தது அணு மூலக்கூறு பாஸ்பேட்டு சல்பர், மறுபடியும் பாருங்கள். ஓரணு மூலக்கூறுனா மந்தவாயு, அப்போ 4. ஈரணு மூலக்கூறுனா ஆக்சிஜன் நைட்ரஜன், ஓகேங்களா, ஆக்சிஜன் நைட்ரஜன். ஈரணு மூலக்கூறுனா ஆக்சிஜன் நைட்ரஜன் 1. மூவணு மூலக்கூறு ஓசோன் சல்பர் டை ஆக்சைடு 2. பல அணு மூலக்கூறு பாஸ்பேட்டு சல்பர். அப்போ ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. ஓர் அணுவின் அணு எண் என்பது ஓகேங்களா புரோட்டான்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பி, ஓகேங்களா. பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு. ஆன்சர் பி, அணு. அடுத்து பாருங்கள். 16வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்கள். ஜே தாம்சன் அணுக்கொள்கை எப்போ வெளியிட்டார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1803 தான் வெளியிட்டார். அப்போ ஜே தாம்சன் அணுக்கொள்கையை எப்பொழுது வெளியிட்டார் அப்படின்னா ஓகேங்களா 1904. அப்போ 4 கமா. ரூதர்போர்டின் அணுக்கொள்கை 1911 3 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா போரின் அணுக்கொள்கை 1913 2 கமா, ஓகேங்களா. சிராஸ்டிங் அணுக்கொள்கை எப்போ அப்படின்னா 1926 1 கமா. அடுத்தது டால்டனின் அணுக்கொள்கை, ஓகேங்களா 1803 ஓகேங்களா. அதுக்கு ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 4 கமா 3 கமா 2 கமா 1 கமா 5. இதுக்கு ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். பாருங்கள். அடுத்தது தகடாகவும் கம்பியாகவும் நீட்ட இயலாது. அதாவது பார்த்திங்கன்னா தகடாகவும் கம்பியாகவும் நீட்ட இயலாதது பார்த்திங்கன்னா அலோகம். ஆன்சர் பி, அலோகத்தை தான் தகடாகவும் கம்பியாகவும் நீட்ட முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறை வெப்பநிலை மாளியில் திரவமாக உள்ள உலோகம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எதுனா பாதரசம். ஆன்சர் சி, பாதரசம். அடுத்து பாருங்கள். முள்ளங்கி எந்த வடிவத்தில் இருக்குது ஓகேங்களா கதிர் வடிவம் 4 கமா. பீட்ரூட்டு பம்பர வடிவம். கேரட்டு பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவம். அடுத்து வாண்டா தாவரம் தொற்று தாவரம். பாருங்கள். முள்ளங்கி கதிர் வடிவம், பீட்ரூட்டு பம்பர வடிவம், கேரட்டு கூம்பு வடிவம், வாண்டா தாவரம் தொற்று தாவரம். அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின். தாவரங்களின் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னா மலர் தான் தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பு. பூச்சிகள் மற்றும் பறவைகளை மகரந்த சேர்க்கைக்கு கவர்ந்திருப்பது. அப்போ பூச்சியும் பறவைகளையும் மகரந்த சேர்க்கைக்கு கவர்ந்திருப்பது அல்லி இதழ். ஆன்சர் பி, அல்லி இதழ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். மலரின் முக்கியமான பாகம் எது அப்படின்னா சூலகம். ஆன்சர் டி, சூலகம். தோலில் சில பகுதி அல்லது மொத்த பகுதி நிறமி ஏற்பட தொற்றா நோய் எது அப்படின்னா லூகோடெர்மா. ஆன்சர் டி, லூகோடெர்மா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 24 பொறுத்துக. மஞ்சக்காமாலை ஏற்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா 3வது ஓகேங்களா ஹேமோடிட்டைஸ் 3 கமா. வெறிநாய்க்கடிக்கு ரெபிஸ் 1 கமா. டைபாய்டுக்கு சாலமனெல்லா. அப்போ
4 கமா. காலரா விப்ரியா, காலரா நோய் ஏற்பட காரணம் விப்ரியா 5 கமா. அடுத்து காச நோய்க்கு டியூபர் குளோ 2 கமா. பாருங்கள், மஞ்சக்காமாலைக்கு ஓகேங்களா ஹேமோடட்டிஸ், வெறிநாய்க்கடிக்கு ரேபிஸ், டைபைடுக்கு சாலமனெல்லா, காலராவுக்கு விப்ரியோ, காச நோய்க்கு டியூபர் குளோ. அப்போ ஆன்சரு 3 கமா 1 கமா 4 கமா 5 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். மகரந்த சேர்க்கையாளர் என்பவை காற்று, நீர், பூச்சிகள். இவை அனைத்தும் மகரந்த சேர்ப்பவைகள். 3மே காற்று, நீர், பூச்சிகள். ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 26. மருந்துகளின் ராணி பென்சின். மருந்துகளின் ராணி எது? பென்சின். ஈஸ்டின் பாலில்லா இனப்பெருக்க முறை ஸ்போர்கள். புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது பற்குழிகள். ஆன்சர் பி, பற்குழிகள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 29. மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸ் உற்பத்தி செய்கிறது. மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸ் உற்பத்தி செய்கிறது. எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. ஆன்சர் சி, எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் இரண்டாவதாக அதிகமுள்ள தனிமம். புவியினுடைய மேற்பரப்பில் இரண்டாவதாக அதிகமுள்ள தனிமம் எதுனா சிலிக்கா. ஆன்சர் பி, சிலிக்கா. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க. 4 அணுக்களை பெற்ற ஒரு மூலக்கூறு. 4 அணுக்களை பெற்ற ஒரு மூலக்கூறு பாஸ்பரஸ். ஆன்சர் ஓகேங்களா, ஏ, பாஸ்பரஸ். 4 அணுக்களை பெற்ற ஒரு மூலக்கூறு எதுனா பாஸ்பரஸ். முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தாக பென்சிலை அலெக்சாண்டர் பிளமிங் என்பவரால் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? 1928 தான் இந்த அலெக்சாண்டர் பென்சின் அப்படிங்கிற மனத்தை கண்டுபிடிச்சார். எப்போ? 1928. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 33. பென்சிலின் எந்த நோயை குணப்படுத்துகிறது? டெட்டானஸ், டிப்தீரியா, நெமோனியா. இவை அனைத்தும் ஓகேங்களா. அப்போ பென்சிலின் எந்த நோயை குணப்படுத்துகிறது? டெட்டானஸு, டிப்தீரியா, நெமோனியா ஆகிய எல்லா நோயுமே குணப்படுத்துது. இது அனைத்தும் சரி. பாலை தயிராக மாற்ற பயன்படும் பாக்டீரியா லேக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் பாலை தயிராக மாற்றக்கூடிய பாக்டீரியா. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 35. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. வைரஸ் மட்டும்தான் உயிருள்ள உயிரற்ற பண்புகளை பெற்றவை. மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா சயனோ பாக்டீரியா. ஆன்சர் சி, சயனோ பாக்டீரியா. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 37. பாருங்க ஓகேங்களா. தாவரவியல் பெயரில் முறையை முதலில் யாரால் 1623ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? தாவரவியல் பெயரிடுதல் முறையை முதலில் யாரால் 1623ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்பர் பாகின். யார்? காஸ்பர் பாகின் என்பவரால் தான் தாவரத்துக்கு பெயரிடும் முறையை கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸ்பீசஸ் பிளாட்டாரம் என்னும் நூலின் ஆசிரியர் ஓகேங்களா காரலோஸ் லின்னியோஸ் அப்படிங்கிறவர் தான் எழுதிய நூல் தான் ஸ்பீசஸ் பிளாட்டாரம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 31. நீர் புற்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆல்கா. நீர் புற்கள் என அழைக்கப்படுவது ஆல்கா. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா. இடப்பெயர்ச்சி பாராமீசியனுடைய இடப்பெயர்ச்சி ஓகேங்களா சீலியாக்கள். அப்போ
ஈ கமா. அடுத்தது யூக்ளினா. யூக்ளினா இடப்பெயர்ச்சி செய்வது கசை இலை. யூக்ளினா இடப்பெயர்ச்சி செய்வது கசை இலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அமீபா இடப்பெயர்ச்சி செய்வது போலிக்கால்கள். அமீபா இடப்பெயர்ச்சி செய்வது போலிக்கால்கள். பிளாஸ்மோடியம் இடப்பெயர்ச்சி செய்வது ஓகேங்களா ஸ்போரோ சோவா. ஸ்போரோ சோவா. அப்போ அப்போ பாருங்கள், பாரமீசியம் இடப்பெயர்ச்சி செய்வது சீலியாக்கள். யூக்ளினா இடப்பெயர்ச்சி செய்வது கசை இலை. அமீபா இடப்பெயர்ச்சி செய்வது போலிக்கால்கள். ஓகேங்களா. பிளாஸ்மோடியம் இடப்பெயர்ச்சி செய்வது ஸ்போரோ சோவா. அப்போ ஆன்சரு ஈ கமா ஈ ஆ கமா ஆ. ஈ கமா ஈ ஆ கமா ஆ. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 41. கொஷின் நம்பர் 41. மனிதனின் குடலில் வாழும் ஏ கோலை பாக்டீரியா எந்த கூட்டுப் பொருளை உற்பத்தி செய்வதில் உதவுகிறது? மனிதனின் குடலில் வாழும் ஏ கோலை பாக்டீரியா எந்த கூட்டுப் பொருளை உற்பத்தி செய்வதில் உதவுகிறது அப்படின்னா வைட்டமின் ஓகேங்களா கே பி அண்டு கே. வைட்டமின் பி அண்டு கே. 42வது கொஸ்டின். காற்றில்லா நிலைகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு டேஸ் பாக்டீரியா பயன்படுகிறது அப்படின்னா மெத்தானே பாக்டீரியா பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 43. கொஷின் நம்பர் 43. கீழ்கண்டவற்றில் சரி தவறு எவை எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள் ஓகேங்களா. எதிர்மின் வாயு கதிர்கள் மின்னரிக்க குழாயின் உள்ளிருவாயில் தன்மையை அல்லது எதிர்மின் வாயின் தன்மையை சார்ந்தது அல்ல. சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நேர்மின் வாயு கதிர்கள் பண்புகள் மின்னிருக்க குழாயின் குழாயின் உள்ளிருக்க வாயுவின் தன்மையை சார்ந்து அமையும். இதுவும் சரி. புரோட்டானை கண்டுபிடித்தவர் கோல்டன்ஸ்டீன். சரி. ஐசோடோப்பை கண்டுபிடித்தவர் கோல்டன்ஸ்டீன் சொல்கிறாங்க. இது தவறு. அப்போ ஆன்சரு 3மே சரி. 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 44. ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார்? ஓகேங்களா. அல்காஷன் ஹாயுத். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 45. வகைப்பாட்டில் என்னும் சொல்லின் முதலில் உருவாக்கியவர். அப்போ வகைப்பாட்டில் அப்படின்னு என்னும் சொல்ல முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா ஆஸ்டின் ரைபிஸ் டி கேண்டேல். ஆன்சர் டி. குறைந்தபட்ச அலைநீளம் கொண்ட நிறம் எதுனா ஊதா. ஆன்சர் பி ஊதா. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 47. கொஷின் நம்பர் 47 பாருங்கள் ஓகேங்களா. பிட்ரூட்டி சுரபி பார்த்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்குது. தைராய்டு சுரபி கழுத்தில் இருக்குது. அடுத்தது தைமஸ் சுரபி மார்பக்கூடில் இருக்குது. கணையம் பார்த்தீங்கன்னா வயிற்றினுடைய அடிப்பகுதியில் இருக்குது. இனப்பெருக்க உறுப்பு பார்த்தீங்கன்னா இடுப்பு குழியில் இருக்குது. அப்போ வரிசையாக இருக்குது. பிட்ரூட்டி சுரபி மூளையினுடைய அடிப்பகுதி, தைராய்டு சுரபி கழுத்தில் இருக்குது, தைமஸ் சுரபி மார்பு கூடில் இருக்குது, கணையம் பார்த்தீங்கன்னா வயிற்று அடிப்பகுதியில் இருக்குது, இனப்பெருக்க உறுப்பு ஓகேங்களா இடுப்பு குழியில் இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா. ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் நாம் டேஸ் ட்ரில்லியன் என்ற அளவில் நெகிழ்ப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 1 ட்ரில்லியன். எவ்வளவு? 1 ட்ரில்லியன். கொஷின் நம்பர் அடுத்தது 49. கொஷின் நம்பர் 49 ஓகேங்களா. நாம் பயன்படுத்தும் ஓகேங்களா நெகிழியின் எத்தனை சதவீதம் மட்டுமே மறுசுழற்சி பயன்படுகிறது? 3இல் 1 பங்கு மட்டுமே நெகிழி அதாவது பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். இறுகும் நெகிழி எடுத்துக்காட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இறுகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டு பேக்லைட் மெலபைன். பேக்லைட்டும் மெலபைனும் இவை இரண்டும் ஓகேங்களா இறுகும் பிளாஸ்டிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 51. கொஷின் நம்பர் 51. தரை ஓடுகள் மற்றும் தீயணைப்பு துணிகளை தயாரிக்க பயன்படும் நெகிழி ஓகேங்களா மெலமைன். மின்சூச்சிகள் மற்றும்
பாத்திரங்கள் கைப்பிடி தயாரிக்க பயன்படும் நெகிழி பேக்லைட். பேக்லைட் மூலம் தான் ஓகேங்களா மின் சுவிட்சுகள் பாத்திர கைப்பிடி எல்லாமே எதில் தயாரிக்கிறாங்க? பேக்லைட்டில் தயாரிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 53. எந்த குறியீட்டின் அடிப்படையில் நெகிழிகளை நாம் வகைப்படுத்தலாம்? ஓகேங்களா, ரெசின். குடை தயாரிக்க பயன்படும் நெகிழி எதுனா பாலிஸ்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 55. கனரக சரக்குகள், செயற்கை பொருட்கள், கால்பந்து, ஆடுகளம் போன்றவை உருவாக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா PELD. சிறுவர்கள் பாட்டில்கள், உணவுக்கலங்கள் தயாரிக்க பயன்படுவது எது? ஓகேங்களா, பாலிகார்பனேட். கொஸ்டின் நம்பர் 57 பாருங்கள். ஓகேங்களா, 2015ஆம் ஆண்டு நடந்த ஆராய்ச்சியில் எத்தனை சதவீதம் கடல் பறவை வயிற்றில் நெகிழி இருப்பதை கண்டறிந்தன அப்படின்னா 90% நெகிழி இருப்பதாக கண்டறிச்சிருக்கிறாங்க. எப்போ? 2015. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 56. கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 56 முடிஞ்சது, 57 முடிஞ்சது. இப்போ கொஸ்டின் நம்பர் 58. ஓகேங்களா, இதுவரை உற்பத்தி செய்யப்பட்ட நெகிழி கழிவில் இருந்து எத்தனை சதவீதம் குழிகளில் இட்டு மூடப்பட்டுள்ளது அல்லது திறந்த வழியில் கொட்டப்பட்டுள்ளது? எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 7%. இதுவரை உற்பத்தி செய்யப்பட்ட நெகிழி கழிவுகள் இருந்து எத்தனை சதவீதம் எரிக்கப்பட்டுள்ளது? 12%. இதுவரை உற்பத்தி செய்யப்பட்ட நெகிழி கழிவில் இருந்து எத்தனை சதவீதம் மறுசுழற்சி செய்யப்பட்டது அப்படின்னா 9%. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 61. ஓகேங்களா, 5R 5R என்பதில் தவறான கூற்று. ஓகேங்களா, ரிப்ளஸ் ஆன்சர் பி. ஆன்சர் பி. உலக அளவில் எத்தனை சதவீதம் நெகிழி கழிவுகள் குழிகளில் இட்டு புதைக்கப்படுகின்றன? 7 முதல் 13 வரை. முதலில் மட்கும் தன்மை கொண்ட நெகிழி அல்லது உயிரி நெகிழி என்ற கருத்து தோன்றிய ஆண்டு 1980. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 64. காலரா நோய் பரவியிலிருந்து காலமான 1971 முதல் 72 வரை ஆண்டில் QURS என்ற முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா திலீப் மகள பாபைஸ். 65வது கொஸ்டின். உலகில் திரவத்தில் எத்தனை சதவீதம் அதிகமான நீர் இழப்பு இருந்தால் மரணம் கூட ஏற்படும்? 10% நீர் இழப்பு இருந்தால் மரணம் கூட ஏற்படும். கொஸ்டின் நம்பர் 66. நல்ல ஆரோக்கியமாக உள்ள மனிதன் குடலில் சாதாரணமான லிட்டர் தண்ணீர் குடல் வழியே சென்று தொடர் பரிமாற்றம் அடைகின்றன. எத்தனை லிட்டர் தண்ணீர்? 20 லிட்டர் தண்ணீரானது குடல் வழியாக சென்று தொடர்ந்து பரிமாற்றம் அடைகின்றது. அடுத்து 67வது கொஸ்டின். நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்சு எரிச்சல் போதும் எடுத்துக்கொள்ளும் மருந்து டேஸ் எனப்படும். அப்போ நெஞ்சு எரிச்சலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாசிட் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம் நெஞ்சு எரிச்சலுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 68. உலகின் முதல் ஆன்டிபயோடு மருந்து டேஸ் என்ற புஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. உலகின் முதல் ஆன்டிபயோடு மருந்து டேஸ் என்ற புஞ்சையிலிருந்து பெறப்பட்டது. பென்சிலின் நொட்டோட்டம்ங்கிற மருந்து தான் புஞ்சையிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. பென்சிலின் மருந்து எந்த உலோகப் போருக்கு பயன்படுத்தப்பட்டது? பென்சிலின் மருந்து எந்த உலகப் போருக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு பென்சிலின் பயன்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 70வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 70.
பாருங்கள், முதலில் மயக்கமூட்டும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. முதலில் மயக்கமூட்டும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1860. ஓகேங்களா? தவறான இணையை காண்க. அஸ்பரில்லஸ் என்ற புஞ்சையானது குழந்தைகளிடமிருந்து ஒவ்வாமையை ஓகேங்களா ஏற்படுத்துகிறது. சரி. புஞ்சை 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளன, ஏனெனில் இவற்றில் பச்சையம் மற்றும் தரசம் இல்லை. சரி. தாவரங்களின் இருவாழ் உயிரி என அழைக்கப்படுவது டெரிடோபைட்டா. தாவரங்களின் இருவாழ் உயிரி என அழைக்கப்படுவது டெரிடோபைட்டா. இது தவறு. ஓகேங்களா? கிளாடோஸ்போரியம் என்ற புஞ்சையானது குழந்தைகளின் ஒவ்வாமையை பாதுகாக்கிறது. சரி. தவறானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் தவறானது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 72. முதல் மயக்கமூட்டும் மருந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? முதல் மயக்கமூட்டும் மருந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆல்பர்ட் நிம்மானின் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. எரிதலின் வகைகள் எத்தனை? 3 வகை. எரிதலின் வகைகள் 3 வகைப்படும். டேஸ் என்பது வயிற்று அமில நடுநிலைமையாக்கிறது. அதாவது டேஸ் வயிற்று அமிலத்தை நடுநிலைமையாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமில நீக்கி. ஆன்சர் ஏ, அமில நீக்கி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 75. மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? மெழுகுவர்த்தி சுடரில் வெப்பமான பகுதி எது அப்படின்னா நீலம். ஆன்சர் ஏ, நீலம். முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின்படி செயல்படும் சாதனம். முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின்படி செயல்படும் சாதனம் அப்படின்னா ஒளி இலை. ஆன்சர் டி, ஒளி இலை. அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், 77வது கொஸ்டின். ஓகேங்களா? பட்டுப்புழுவின் நாள். பட்டுப்புழுவினுடைய வாழ்நாள். பட்டுப்புழுவினுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 2 மாதம். எவ்வளவு? 2 மாதம். அப்போ இ. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி எத்தனை முட்டையிடும்? பட்டுப்பூச்சி எத்தனை முட்டையிடும்? 500 முட்டையிடுமா. அப்போ இ. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரி இலைகள் எத்தனை நாட்கள் உண்டு வாழும்? மல்பெரி இலை எத்தனை நாள் உண்டு வாழும்? 35 நாட்கள். ஆக்கமா. அடுத்தது பட்டு உற்பத்தியில் இந்தியாவினுடைய இடம் 2வது இடம். பட்டு உற்பத்தியில் இந்தியாவினுடைய இடம் 2வது இடம். பாருங்கள், மறுபடியும் பட்டுப்புழுவினுடைய வாழ்நாள் அப்படின்னா 2 மாதம்தான். பட்டுப்பூச்சி எத்தனை முட்டைகளை இடும்னா 500 முட்டைகளை இடும். மல்பெரி இலை எத்தனை நாள் உண்டு வாழும் அப்படின்னா 35 நாட்கள் உண்டு வாழும். பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடம்? 2வது இடம். பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? 2வது இடம். அப்போ ஆன்சர் ஆ. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். ஹேபர் முறையில் அமோனியம் தயாரிப்பதில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது எது? ஹேபர் முறையில் அமோனியம் தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது எது அப்படின்னா இரும்பு. வினைவேக மாற்றியாக செயல்படுவது இரும்பு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 79 தவறானது. 79 தவறானது. ஓகேங்களா? தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். சரி. நிறப்பொறியை கண்டுபிடித்தவர் ஜான் டால்டன் சொல்கிறாங்க. தப்பு. ஓகேங்களா? மின்னார் பகுத்தல் கண்டுபிடித்தவர் மைக்கேல் பாரடே. சரி. ஓகேங்களா? தனிமங்களின் குறியீடு முறையை கண்டுபிடித்தவர் ஜான் ஜோசப் பெர்ஜில்லஸ். சரி. அப்போ ஆன்சர் சொல்கிறான் பொருந்தாதது எதுன்னு கேட்குறான். நிறப்பொறியை கண்டுபிடிச்சவர் தான் ஓகேங்களா ஜான் டால்டன் தான் தவறு. அடுத்ததும் பாருங்கள், தவறான இணை புஞ்சைக்கு பார்த்தீங்கன்னா தாலோபைட்டா வகையை சார்ந்தது. புஞ்சை எந்த வகையை சார்ந்தது? தாலோபைட்டா வகையை சார்ந்தது. ஆல்கா பற்றி படிக்கும் முறைக்கு இவங்களா பைக்காலஜின்னு சொல்கிறாங்க. தப்பு. பாக்டீரியா பார்த்தீங்கன்னா புரோகேரியடிக் வகையை சார்ந்தது. சரி. பாக்டீரியா புரோகேரியடிக் வகையை சார்ந்தது. சரி. வைரஸ் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் விஷம். சரி. ஓகேங்களா? அப்போ என்ன கேட்குறான்? தவறானது பி மட்டும்தான் தவறானது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 81. இரு சொற்பெயரிட்டு முறையை இரு சொற்பெயரிடுதல் முறையை முதலில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகேங்களா? காஸ்பர்ட் பாகின் என்பவர் தான் இரு சொற்பெயரிட்டு முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. கொஸ்டின் நம்பர் 82.
பாருங்கள் கொஷின் நம்பர் 82 ஓகேங்களா. ட்ரக்கிடுகள் மூலம் நீரை கடத்தும் தாவரம் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரக்கிடுகள் மூலம் நீரை கடத்தும் தாவரம் எதுனா ஜிம்னோஸ்பெர்மா. ட்ரக்கீடுகள் மூலம் நீரை கடத்தும் தாவரம் ஜிம்னோஸ்பெர்மா. சைலம் புளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரம் எது அப்படின்னா பிரயோபைட்டா. ஆன்சர் டி பிரயோபைட்டா. அதாவது சைலம் புளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரம் எதுனா பிரயோபைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா 84வது கொஸ்டின். உலக ஓஆர்எஸ் தினம். உலக ஓஆர்எஸ் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா ஜூலை 29. ஒரு சிவப்பு ஒரு நீலம் ஒரு பச்சை சேர்ந்து உருவாக்குவது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு ஒரு நீலம் ஒரு பச்சை சேர்ந்து உருவாக்குவது வெள்ளை. ஆன்சர் ஏ வெள்ளை. நீரில் நனைந்த காகிதத்தின் வெப்பநிலை. நீரில் நனைந்த காகிதத்தின் வெப்பநிலை ஓகேங்களா அதிகரிக்கும். நீரில் நனைந்த காகிதத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 87. கொஸ்டின் நம்பர் 87. டேஸ் சமநிலையில் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை ஓகேங்களா. நடுநிலை சமநிலையில் தான் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. ஆன்சர் டி. மலரின் ஆண் உறுப்பு எது? மலரினுடைய ஆண் உறுப்பு மகரந்தத்தாள் ஓகேங்களா. மலரின் ஆண் உறுப்பு எதுனா மகரந்தத்தாள் ஓகேங்களா. அமைதிப்பட்டு டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது 1992. அமைதிப்பட்டு 1992 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 90. கம்பளி என்ற இலையை எந்த குடும்பத்தை சார்ந்தது? கம்பளி என்ற இலை எந்த குடும்பத்தை சார்ந்தது ஓகேங்களா. கேப்ரில்லா குடும்பத்தை சார்ந்தது. ஒரு சமதள ஆடியானது உருவாகும் பிம்பம். சமதள ஆடியில் உருவாகும் பிம்பம் எதுனா மாயபிம்பம். ஒரு சமதள ஆடி ஆனது உருவாகும் பிம்பம் எது? மாயபிம்பம். மின்கடத்தி திறனில் SI அலகு. மின்கடத்தி திறனின் SI அலகு எதுனா மீட்டர் ஓகேங்களா. சீமென்ஸ். மீட்டர் பை சீமென்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 93வது கொஸ்டின். பொறுத்துக ஓகேங்களா. பொறுத்துக. முனிரா எந்த குடும்பம் தான் ஓகேங்களா. பாக்டீரியா இனத்தை முனிரா குடும்பத்தை சேர்ந்தது 3, புரோட்டிஸ்டா யூக்ளினா 4, புஞ்சை என்பது ஓகேங்களா மோல்டுகள். புஞ்சை என்பது மோல்டுகள். பிளான்டினோ என்பது வேம்பு. பிளான்டினா என்பது வேம்பு. பாருங்கள் மறுபடியும் முனிரா என்பது பாக்டீரியா, புரோட்டிஸ்டா என்பது யூக்ளினா, புஞ்சை என்பது மோல்டுகள், பிளாட்டோ என்பது வேம்பு. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் ஓகேங்களா. பொறுத்துக. அல்லி என்பது பூச்சிகளை ஈர்க்கும். பூச்சிகளை ஈர்ப்பது தான் அல்லி 3, பெரணி என்பது ஸ்போர்கள் 4, ஓகேங்களா. இலை தொழில் தண்டு. சப்பாத்தி கள்ளி தான் இலை அதாவது இலை தொழில் தண்டுன்னு சொல்லக்கூடியது சப்பாத்தி கள்ளி 1, அடுத்து பார்த்தீங்கன்னா தரைகீழ் தண்டுங்கிறது கீரை சாந்தியம். மறுபடியும் பாருங்கள். அல்லி என்பது பூச்சிகளை ஈர்க்கும் ஓகேங்களா. பெரணி என்பது ஸ்போர். இலை தொழில் தண்டு அப்படிங்கிறது சப்பாத்தி கள்ளி. தரைகீழ் ஒரு தண்டு அப்படிங்கிறது கீரை சாந்தியம். அப்போ ஆன்சரு 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 95. கொஷின் நம்பர் 95. எந்த கடிகாரம் 10^13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவை துல்லியத்தன்மையாக கொண்டவை ஓகேங்களா. துல்லியத்தன்மை கொண்ட கடிகாரம் எதுனா அணுக்கடிகாரம். மின்னணு அலைகளுக்குள் மூலம் இயங்கும் கடிகாரம். மின்னணு அலைவுகள் மூலம் இயங்கும் கடிகாரம் எதுனா குவார்ட்ஸ் கடிகாரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 97. உராய்வின் விளைவுகளில் பொருந்தாதது ஓகேங்களா. உராய்வின் விளைவுகளில் பொருந்தாதது. உராய்வின் மூலம் அனைத்து பொருளும் செயல்படுகிறது. இது மட்டும்தான் பொருந்தலை ஓகேங்களா. மற்றது எல்லாமே உராய்வு இயக்கத்தின் எதிர்க்கிறது. உராய்வு தேய்மானத்தை காரணமாக இருக்கிறது சரி. உராய்வு வெப்பத்தை உருவாக்குகிறது சரி. அப்போ உராய்வின் மூலம் அனைத்து பொருளும் செயல்படுகிறங்கிறது மட்டும்தான் ஓகேங்களா பொருந்தாதது. மீதி எல்லாமே பொருந்தும் ஓகே. அப்போ ஆன்சர் இதுக்கு
ஏ. திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி. திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி மானோமீட்டர். ஆன்சர் பி, மானோமீட்டர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 99. ஆழம் அதிகரிக்கும் பொழுது திரவத்தினுடைய அழுத்தம். ஆழம் அதிகரிக்கும் போது திரவத்தின் அழுத்தம் அதிகரிக்கும். திரவத்தினுடைய அழுத்தம் அதிகரிக்கும். கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது? பாகுநிலை அதிகமாக பார்த்தீங்கன்னா கிரீஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எதுக்கு அதிகமாக இருக்குது? பாகுநிலை பண்பு கிரீஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது, எந்த ஆடிகள் பொருளின் அளவை விட சிறிய பிம்பத்தினை உருவாக்கும்? ஓகேங்களா? குவியடி. குவியடி தான் சிறிய பிம்பங்களை உருவாக்கும். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 102. கோள அடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனின் அடியின் வளைவு ஆரம் என்ன? அடியின் வளைவு ஆரம் 14 சென்டிமீட்டர். அதை பார்த்தீங்கன்னா கோள அடி ஒன்றின் குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு ஆரம் என்னன்னா 14 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், கோள ஆடியின் வளைந்த பரப்பில் உடைய ஆடி எது அப்படின்னா குழியாடி. கோள ஆடியின் வளைந்த பரப்பில் உடைய ஆடி எதுனா குழியாடி. மின்னூட்டத்தின் அலகு. மின்னூட்டத்தின் அலகு பார்த்தீங்கன்னா கூலும். மின்னூட்டத்தின் அலகு கூலும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 105. ஓகேங்களா? அணு கடிகாரத்தில் பயன்படுத்தும் தொடும் தனிமம். அணு கடிகாரத்தில் பயன்படுத்தும் தனிமம் எதுன்னு கேட்டானா சீசியம் 133. சீசியம் 133. அடுத்து பாருங்கள், 106வது கொஸ்டின் பொறுத்துக. குவியாடி. குவியாடி அப்படிங்கிறது பின்னோக்கு பார்வையாடி 3, அடுத்தது பரவளையாடி அப்படிங்கிறது நேரடி தொலைநோக்கி 4, ஓகேங்களா? ஒழுக்கமான எதிரொலிப்பு சமதள கண்ணாடி 1, ஒழுங்கற்ற எதிரொலிப்புங்கிறது சொரசொரப்பான சுவர் 2. பாருங்கள் மறுபடியும், ஓகேங்களா? குவியாடி என்பது பின்னோக்கு பார்வையாடி. பரவளையாடிங்கிறது ரேடியோ நேரடி தொலைநோக்கி. ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னா சமதள கண்ணாடி. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அப்படின்னா சொரசொரப்பான சுவர். அப்போ இதுக்கு 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 117. கொஸ்டின் நம்பர் 117. கொஸ்டின் நம்பர் 107. கொஸ்டின் நம்பர் 107. கொஸ்டின் நம்பர் 107. வைரத்தின் ஒளி விலகல் எண் எவ்வளவு? வைரத்தின் ஒளி விலகல் எண் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா வைரத்தில் ஒளி விலகல் எண் 2.41. வைரத்தில் ஒளி விலகல் எண் எவ்வளவுனா 2.4. அடுத்து பாருங்கள், 108வது கொஸ்டின். ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாக பயன்படுத்தும் உலோகப் போலி. ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாக பயன்படுத்தும் உலோகப் போலி அப்படின்னா போரான். ஆன்சர் பி, போரான். அடுத்து பாருங்கள், ஓகேங்களா? சினல் விதி. சினல் விதி அப்படிங்கிறது சைனார் 3, அடுத்து பார்த்தீங்கன்னா நிறப்பிரிகை. நிறப்பிரிகை அப்படிங்கிறது வானவில் தான் நிறப்பிரிகை 4, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் எண். ஒளி விலகல் எண் பார்த்தீங்கன்னா C/V/U. அடுத்து பார்த்தீங்கன்னா பன்முக எதிரொலிப்பு கடலைஸ்கோப்பு. பன்முனை கதிரொலிப்பு கடலைஸ்கோப்பு. பன்முக எதிரொலிப்பு எதுனா கலைடாஸ்கோப்பு. அப்போ சினல் விதி அப்படின்னா சைனாரு. நிறப்பிரிகை அப்படிங்கிறது வானவில். ஒளி விலகல் என்னன்னா C/V/U. பன்முக எதிரொலிப்புனா கடலைடாஸ்கோப்பு. அப்போ இதுக்கு 3, 4, 1, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 110. எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது? ஓகேங்களா? காரியம். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர் எந்திரங்கள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறதுனா காரியம். நீரின் ஒளி விலகல் எண் எவ்வளவு? நீரின் ஒளி விலகல் எண் எவ்வளவு அப்படின்னா 1.33. கீழே உள்ளவற்றில் அதிக ஒளி விலகல் எண் கொண்டவை. அதிக ஒளிகள் எண் கொண்டவை அப்படின்னா குவார்ட்ஸ். ஆன்சர் டி, குவார்ட்ஸு. அடுத்து பாருங்கள், 113வது கொஸ்டின். ஓகேங்களா? கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுவது. கடின நீரை மென்னீராக மாற்ற
பயன்படுவது சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் தான் கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுத்துவது. அடுத்தது என்ன, சேர்மத்தினுடைய பொதுப்பெயர். பொறுத்துக, சேர்மத்தின் பொதுப்பெயர். தாமிர சல்பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொதுப்பெயர் மயில் துத்தநாகம் 4, இரும்பு சல்பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை துத்தநாகம் 1, அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா சல்பேட் பீட்டர், ஓகேங்களா, 3, அடுத்தது கால்சியம் சல்பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிப்சம், ஓகேங்களா, 2, அடுத்து பாருங்கள் மறுபடியும் தாமிர சல்பேட்டுக்கு மயில் துத்தநாகம்னு சொல்கிறாங்க, இரும்பு சல்பேட்டுக்கு பச்சை துத்தநாகம்னு சொல்கிறாங்க, பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு சால்பேட் பீட்டர்னு சொல்கிறாங்க, கால்சியம் சல்பேட்டுக்கு சிப்சம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சரு 4, 1, 3, 2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 115. ஈரத்துணிகள் உலர்தல் என்பது இயற்பியல் மாற்றம். ஆன்சர் பி, இயற்பியல் மாற்றம். அடுத்து பாருங்கள், வனஸ்பதி நெய் தயாரிக்க நன்கு துலக்கப்பட்ட டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது அப்படின்னா நிக்கல். வினைவேக்கியாக பயன்படுத்துவது நிக்கல். அடுத்து 117வது கொஸ்டின். பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் முறைக்கு என்ன பெயர்? நொதித்தல். அதை பார்த்தீங்கன்னா பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நொதித்தல். அடுத்து 118வது கொஸ்டின். முட்டை அழுகும் பொழுது டேஸ் வாயு உருவாகுவதால் துர்நாற்றம் வீசுகிறது. அப்போ முட்டை அழுகும் பொழுது டேஸ் வாயு உருவாகுவதால் துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்னா, ஓகேங்களா, ஹைட்ரஜன் சல்பைடு. ஆன்சர் ஏ, ஹைட்ரஜன் சல்பைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 119. உலகின் முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு. உலகின் முதல் செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்திய நாடு எதுனா ரஷ்யா, ஓகேங்களா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. எப்போ இருந்தாங்கன்னா 1975 விண்ணில் ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 121வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளை கட்டமைப்பை விண்ணில் நிறுவிய நிறுவனம் எதுனா ISRO, ஓகேங்களா, இஸ்ரோ தான் முதல்ல இந்தியாவின் முதல் செயற்கை கட்டளை அமைப்பை விண்ணில் நிறுவியது. இந்தியாவின் முதல் துணைக்கோளின் பெயர் அப்படின்னா ரோகிணி, ஓகேங்களா. இஸ்ரோ விண்வெளி. கொஸ்டின் நம்பர் 123, ஓகேங்களா. இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969 தான் ISRO தொடங்கினாங்க. அடுத்து பாருங்கள், சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 2008 அக்டோபர் 22. சந்திராயன் 2 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2019 ஜூலை 22. அப்போ சந்திராயன் 1 2008 அக்டோபர் 22, சந்திராயன் 2 2019 ஜூலை 22. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 126, ஓகேங்களா. செவ்வாய் கிரகத்தை ஆராய மங்கள்யான் என்றும் செயற்கைக்கோள் அனுப்பிய ஆண்டு 2013 நவம்பர் 5. மங்கள்யான் செயற்கைக்கோள்கள் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் நுழைந்த ஆண்டு என்ன அப்படின்னா 2014 செப்டம்பர் 24. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 128. செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை தொடும் உலகின் எத்தனையாவது நாடாக இந்தியா உருவெடுத்தது? அப்போ 4வது நாடாக தான் உருவெடுத்திருக்கு. 2014 பிப்ரவரி 15 அன்று இஸ்ரோ தலைமையில் ஏவுகணை PSLV-C-37 என்ற ராக்கெட் மூலம் செலுத்தியுள்ள எத்தனை துணைக்கோள்களை அதில் செலுத்தி உலக சாதனை படைத்தது? 104 செயற்கைக்கோளை செலுத்தி உலக சாதனை படைத்தது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 130. கொஸ்டின் நம்பர் 130, ஓகேங்களா. சந்திராயன் 2 நிலவின் சுற்றுப்பாதையை நுழைந்த நாள் என்ன? 2019 ஆகஸ்ட் 20. சந்திராயன் 2 இருந்து, ஓகேங்களா, லேண்டு தரையிறங்கிய நாள் என்ன அப்படின்னா செப்டம்பர் 7 தான் தரையிறங்கியது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 132. எந்த ஆண்டு கலிலியோ வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணுணர்வு கலனை அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டது இந்திய அரசாங்கத்தால்? எந்த ஆண்டுனா 1970.
189. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 133. ஒவ்வொரு நாளும் நிலா வானில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்கிறது என்பதை சுமார் எத்தனை நாட்களில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வட்டத்தில் நட்சத்திரங்களுடன் பின்னணி செல்கிறது? அப்படின்னா 27 நாட்கள். 27 நாட்கள். டாலமி என்பவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? டாலமி என்பவர் 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். டாலமி எந்த நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் நம்பர் 135. சங்ககால இலக்கியமான எந்த நூலில் சேரமான் பெருமாளால் புகழ்ந்துரைக்கப்பட்டது? சேரமான் பெருமாளால் புகழ்ந்து சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. தேய்பிறை காலத்தின் போது அரை நிலவு தேய்பிறை காலத்தின் போது அரை நிலவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? முதல் கால் பகுதி. முதல் கால் பகுதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 137. வளர்பிறை காலத்தில் போது அரை நிலவு டேஸ் அழைக்கப்படுகிறது? அரை நிலவு பார்த்தீங்கன்னா 3ஆம் கால் பகுதி. 3ஆம் கால் பகுதி. தேய்பிறை என்பதன் பொருள் என்ன? குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல்? குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல். ஆன்சர் சி. அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 139. கொஸ்டின் நம்பர் 139 பாருங்கள். செவ்வாய் கிரகத்தை விட மெதுவாக வியாழன் பிரகாசமானது. ஓகேங்களா? சரி, மெதுவாக பிரகாசமானது சொல்கிறாங்க. டேஸ் என்னும் செவ்வாய் கிரகத்தின் முற்போக்கு இயக்கத்தின் காரணமாக முழுவதும் பிரகாசமாக உள்ளது. இது தவறு. அப்போ 1 சரி 2 தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 140. கொஸ்டின் நம்பர் 140 பாருங்கள். எந்த ஆண்டு வியாழன் தன் திசையை மாற்றிக்கொண்டது? எந்த ஆண்டு வியாழன் தன் திசையை மாற்றிக்கொண்டதுன்னா 2018 ஜூலை 21. யாரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது? யாரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஹான்ஸ் லிப்போர்ஷா. ஹான்ஸ் லிப்போர்ஷா. யார் முதலில் வானத்தை ஆய்வு செய்ய தொலைநோக்கியை பயன்படுத்தினர்? ஓகேங்களா? யார் முதலில் வானத்தை ஆய்வு செய்ய தொலைநோக்கியை பயன்படுத்தினர்? யார் முதலில் வானத்தை ஆய்வு செய்ய தொலைநோக்கியை பயன்படுத்தினார்னா கலிலியோ கலி. அடுத்து பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை பளபளப்பாக பிரகாசிக்கும் பிரகாசமான கூட்டம். வானத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களின் பளபளப்பான பிரகாசமான கூட்டம் டேஸ் எனப்படும்? விண்மீன் திரள். விண்மீன் திரள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 144. கொஸ்டின் நம்பர் 144. இவற்றில் சரியானதை காண்க. ஓகேங்களா? வியாழனை சுற்றி வளையங்கள் இருப்பதை கலிலியோ கண்டுபிடித்தார். வியாழனில் வளையங்களே கிடையாது, தப்பு. அடுத்தது, சனிக்கோளுக்கு துணைக்கோள்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஓகேங்களா? இதுவும் தவறு. அப்போ 1 2 தவறு. ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கோப்பர்னிக்கஸ் என்ற வானிலை அறிஞர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். கோப்பர்னிக்கஸ் எந்த வானிலையாளர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா போலந்து நாட்டைச் சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 146. கொஸ்டின் நம்பர் 146. செவ்வாய்க்கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள். செவ்வாய்க்கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாள் 687 நாட்கள். எந்த ஆண்டு கலிலியோ வெள்ளிக்கோளை உற்று நோக்கினார்? 1610 1611 வரை. கொஸ்டின் நம்பர் 148. ஓகேங்களா? வெள்ளி பிறை வடிவத்தில் இருந்து எந்த வடிவத்துடன் மாறியதை அவர் கண்டார்? அப்படின்னா கிப்பஸ். அடுத்தது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை இணைந்து இருப்பது டேஸ் என்று பெயர்? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்து இருப்பது டேஸ் என்று பெயர். ஓகேங்களா? விண்மீன் கூட்டம், விண்மீன் சுருள், விண்மீன் திரள். இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 150. புதிய நட்சத்திரங்கள் இன்றைய பிரபஞ்சத்தில் உருவானதை விட எத்தனை மடங்கு அதிகமான விகிதத்தில் பிறந்தது? 10 மடங்காம். எத்தனை மடங்கு? 10 மடங்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 151வது கொஸ்டின் நம்பர் 151. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் எனப்படும் வானிலை ஆண்டு தான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் வானிலை அலகு என்று பெயர். நமது பால்வெளி திரள் அடுக்கில் இயங்கும் விண்மீன் திரள் எது? ஓகேங்களா? ஆண்ட்ரமோடா. அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியன் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில்
பயணிக்கிறது? சூரியன் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறதுனா 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. கொஷின் நம்பர் 154. கொஷின் நம்பர் 154. சூரிய குடும்பம் பால்வெளி திரளை சுற்றி வர எத்தனை மில்லியன் ஆண்டுகள் ஆகும்? 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை ஓகேங்களா வகைப்படுத்தியுள்ளது? 88 விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தியுள்ளது. கொஷின் நம்பர் 156. கொஷின் நம்பர் 156. சிறந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்ற ஓகேங்களா பதக்கங்களின் எத்தனை? இந்தியா வென்ற பதக்கங்கள் எத்தனை? 368 பதக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. நீல சுடர்னா ப்ளீச்சிங் பவுடர் இ. அடுத்தது பச்சை சுடர் போராக்ஸ் பவுடர் இ. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சுடர் கால்சியம் குளோரைடு ஆக்கமா. அடுத்தது ஆரஞ்சு சுடர் சமையல் எரிவாயு ஓகேங்களா. பாருங்கள் நீல சுடர் அப்படிங்கிறது ப்ளீச்சிங் பவுடர், பச்சை சுடருங்கிறது போராக்ஸ் பவுடர், மஞ்சள் சுடருங்கிறது கால்சியம் குளோரைடு, ஆரஞ்சு சுடர் என்பது சமையல் உப்பு. அப்போ ஆன்சரு ஆக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 158வது கொஸ்டின் ஓகேங்களா. இந்திய வானியல் 7 துறவிகள் என்று நாம் எதை அழைக்கிறோம்? 7 துறவிகள் என்று நாம் எதை அழைக்கிறோம்? உர்ஜா மேசர், சப்திரிஷா மண்டலம் இவை இரண்டும். அடுத்து பாருங்க. ஊர்ஜா மைனர் எந்த மொழியின் சிறிய கரடி ஏறு பொருள்? ஓகேங்களா. இத்தாலியினுடைய மொழி, லத்தீன் மொழி. பெரும்பாலான கோள்கள் டேஸ் வடிவமுடையது. கோள வடிவமுடையது. எந்த வடிவம்? கோள வடிவமுடையது. கொஸ்டின் நம்பர் 161. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? ஓகேங்களா. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். பூமிக்கு மிக அருகில் உள்ள 2வது நட்சத்திரம் எது? ஆல்ஃபா சென்டரி. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா சூரியன். பூமிக்கு மிக அருகில் உள்ள 2வது நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆல்பா சென்ட்ரி. அடுத்தது கொஷின் நம்பர் 163. கொஷின் நம்பர் 163. எந்த கோள்களுக்கு நிலவு கிடையாது? புதன் மற்றும் வெள்ளி. அடுத்தது 164வது கொஷின். அண்டத்தை பற்றி குறித்து படிப்புகளுக்கு டேஸ் பெயர்? அண்டவியல். ஓகேங்களா. நிலையான சுற்றுப்பாதையில் கோள்களை சுற்றி வரும் பொருளுக்கு டேஸ் என்று பெயர்? துணைக்கோள்கள் என்று பெயர். நிலையான சுற்றுப்பாதையில் கோள்களை சுற்றி வரும் கோளுக்கு டேஸ் என்று பெயர்னா துணைக்கோள்கள் என்று பெயர். கொஷின் நம்பர் 166. இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை தலைமையிடமாக எந்த மாநிலம் உள்ளது? அப்போ ஐஎஸ்ஆர்னுடைய தலைமை மாநிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவினுடைய தான் இருக்குது. ஓகேங்களா. நந்தி என்ற விமான வடிவத்தை வடித்தவர் யார்? நந்தி என்ற விமானத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிரிக்கும் புத்தர். 168வது கொஸ்டின். சிரிக்கும் புத்தர் என்ற அணு வெடிப்பை சோதனை நிகழ்த்திய ஆண்டு? 1974. சிரிக்கும் புத்தர் என்ற அணு வெடிப்பு சோதனை நிகழ்ந்த ஆண்டு 1974. ஆப்ரேஷன் சக்தி என்ற அணுவெடிப்பு சோதனை பொக்ரானில் எப்போ நடத்தினாங்கன்னா 1999. அடுத்த கொஷின் நம்பர் 177. அப்துல் கலாம் அவர்கள் எத்தனையாவது ஏவுகணை திட்டத்தின் பணியாற்றி உள்ளார்? அப்துல் கலாம் அவர்கள் எத்தனையாவது ஏவுகணை திட்டத்தில் பணியாற்றி உள்ளார் அப்படின்னா 6வது ஏவுகணை திட்டத்தில் தான் பணியாற்றிருக்கிறாரு. பலபடி என்ற சொல் ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன? பாலிமர். அடுத்தது கொஷின் நம்பர் 172. ஓகேங்களா. பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் இலைகளுக்கு டேஸ் என்று பெயர்? செயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா பாலிஸ்டர், நைலான், அக்ரிலிக் இவை அனைத்தும். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 174. கொஷின் நம்பர் 174. ஓகேங்களா.
இயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு. இயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு இயற்கையானது பார்த்தீங்கன்னா பருத்தி, முடி, தேங்காய் நார், கம்பளி இவை அனைத்துமே இயற்கை இலைகள். டேஸ் என்ற முதல் செயற்கை பட்டினை உருவாக்கி சாதனை படைத்த இந்தியர். டேஸ் என்ற முதல் செயற்கை பட்டினை உருவாக்கி சாதனை படைத்த இந்தியர் யார் அப்படின்னா ரேயன். ரேயன் என்ற முதல் செயற்கை பட்டினை தான் இந்தியா உருவாக்கியிருக்கு. அடுத்தது கொஷின் நம்பர் 176. 1946ஆம் ஆண்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரேயன் தொழிற்சாலை நிறுவப்பட்டது அப்படின்னா கேரளா. முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான். முதலில் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட செயற்கை இலை எது அப்படின்னா நைலன். அடுத்தது கொஷின் நம்பர் 178. இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான். இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான். இன்று நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய செயற்கை இலை எது அப்படின்னா நைலான். இன்று அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய செயற்கை இலை நைலான். கொஷின் நம்பர் 180. நைலான் என்ற பலபடி இலையானது டேஸ் என்ற வேதிப்பொருட்களால் ஆனது. நைலான் என்ற பலபடி இலையானது டேஸ் என்ற வேதிப்பொருட்களால் ஆனது. ஓகேங்களா? பாலி அமைடுகள். மிக பிரபலமான பாலிஸ்டர் எது? பாலிஎத்திலீன் டெரிப்தலோ. கொஷின் நம்பர் 182. ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு நெகிழி பயன்பாட்டில் உள்ளது? ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளாக நெகிழி பயன்பாட்டில் உள்ளது அப்படின்னா 200 ஆண்டுகளுக்கு நெகிழி பயன்பாட்டில் உள்ளது. முதல் நெகிழியின் பெயர் ஓகேங்களா பர்கீசின். முதல் நெகிழியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எட்மண்ட் அலெக்சாண்டர் பர்கஸ். அவர் தான் முதல் நெகிழியை உருவாக்கியவர். கொஷின் நம்பர் 185. 2 எண்களின் விகிதம் 5:3 அளவை கூடுதலாக 36 எனில் அந்த முதல் எண் எது அப்படின்னா 15. ஆன்சர் 15. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 186. எரிபொருளுடைய கலோரி. ஹைட்ரஜனுடைய எரிபொருள் 1,50,000 இ. அடுத்து பெட்ரோலுடைய எரிபொருள் 45,000 இ. அடுத்தது எல்பிஜி எரிபொருளுடைய கலோரி 55 ஆ. அடுத்தது மீத்தேனுடைய எரிபொருள் ஓகேங்களா 5 லட்சம். அப்போ இதுக்கு ஆன்சரு ஆக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். 187. 2 தனி ஊசலின் அலைவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அவைகளின் நீளத்திற்கான விகித முறை 1:2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 188வது கொஸ்டின். முதன்மை நிறம் என்பது சிவப்பு பச்சை நீலம் அனைத்தும் தான் முதன்மை நிறம். பற்று வேர்கள் காணப்படும் தாவரம் வெற்றிலை மிளகு இவை இரண்டுமே பற்று தாவரம். வகைப்பாட்டியல் டேஸ் முக்கிய படிநிலைகள் 7. ஆன்சர் 7. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 191. பாருங்கள் கணுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா நண்டு, தேளு, ஈக்கமா. அடுத்தது அனலிடா மண்புழு, நீரிஸ், ஈக்கமா. அடுத்து பாருங்கள் மெல்லுடைகளுக்கு எடுத்துக்காட்டு நத்தை, ஆக்டோபஸ்ஸு, ஆக்கமா. முத்தோலிகளுக்கு எடுத்துக்காட்டு கடல் வெள்ளி, நட்சத்திர மீன். அப்போ ஆன்சர் இதுக்கு ஈக்கமா ஆக்கமா ஆ. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். மனிதனின் சராசரி வெப்பநிலை செல்சியஸில் கேட்டானா 37 டிகிரி, ஃபாரன்ஹீட்டில் கேட்டானா 98 எஃப். அப்போ ரெண்டுமே சரி ஓகேங்களா. ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 193 ஓகேங்களா. மின்கல அடுக்கினை கண்டுபிடித்த லூயி கால்வானி எந்த நாட்டை சார்ந்தவர்?
மின்கல அடுக்கினை கண்டுபிடித்த லூயி கால்வானி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சார்ந்தவர். அடுத்து பாருங்கள், நெகிழி தடை செய்யப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 2019. அப்போ பிளாஸ்டிக் எப்போ தடை செஞ்சுருக்கிறாங்கன்னா ஜனவரி 1, 2019. இதுவரை 7வது புக்குகளில் இருக்கக்கூடிய ஓகேங்களா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியை நம்ம வீடியோவை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி அடுத்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.